ரொம்பவே டேஸ்டியான பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/4 கப் ரவை, 1/4 கப் பால் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இது போல் சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரையில் 1 கப் தண்ணி விட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கு சிரப் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக பிசுக்குத்தன்மை இருந்தால் போதும். இப்போ நம்ம மாவு நல்லா திரட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா மொத்தமாக திரட்டிக்கணும். ரொம்ப சன்னமாக, அதாவது நைஸாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இது எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லாவே வேகும். நம்ம இப்போ சுகர் சிரப்லாம் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் அது நல்லா ஊறி வரும். 1 ஹவர்லேயே நல்லா சாஃப்டாக ஊறி சூப்பராக பால் கேக் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.